அறிவு கட்ட தற்கொலை போனேன். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க லூசு போனேன். வணக்கம் மக்களே. இப்போதான் வந்து ரீசெண்டாக வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் நடந்து முடிஞ்சிச்சு. ஆனால் அதை கூட வந்து ரெண்டு நாட்டுக்கு இடையிலே நடக்கிற வாரம் கூட ஈஸியாக நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் இந்த யூடியூப்ல நடக்கிற வாரம் வந்து நிப்பாட்டவே முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லவுட் ஸ்பீக்கர் அக்காவுக்கும் போலிடால்ஸ் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வாக்கியா தகராறு ஓடிட்டு இருக்கு. இவ்வளோ ஃப்ளாஸை வச்சுக்கிட்டு வீடியோ போட்டுட்டு பேசுகிற டைலாக் எல்லாம் கேளுங்களேன். உருட்டுறது பூரா இது உருட்டிட்டு அடுத்தவனை பார்த்து வெக்கமே இல்லையான்னு கேட்குது. ஒரு உருட்டு தானான்னு கேட்டால் அதான் இல்லை. இவங்க டேடியாரை தூக்கி பிடிக்கிறதுக்காக திருக்குறளில் தப்பு இருக்கு, பேக்வேர்டான கருத்து இருக்குன்னு கண்ட மேனிக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. திருக்குறள்லயும் சில குறள் பிற்போக்குத்தனமா தான் இருந்துச்சு. யதார்த்தமா ஒரு சில கேள்விகள் வந்து அவங்கள்ட்ட கேட்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பதில வந்து ஒழுங்கா சொல்லாம நம்ம கமல் சார் மாதிரி வந்து எதுக்கு எடுத்தாலும் மாத்தி மாத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் பேர் வந்து கேள்விக்கு என்ன கேள்வி. பொதுவாக கேள்விக்கு என்ன பதில் என்று தானே நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். தன்னை கேள்விக்கு என்ன கேள்வி அது ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா, பொதுவாக கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். கேள்வி கேட்டால் அந்த கேள்வியை எங்களுக்கே திருப்பி விடுவதனால் இந்த நிகழ்ச்சியை கேள்விக்கு என்ன கேள்வி என்றே மாற்றி இருக்கிறோம். மாற்றி மாற்றி பேசுனதை பார்த்துட்டு வந்து ஆளாளுக்கு சேர்ந்து அவங்கள போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல நிறைய பேர் தாக்குனதுல வந்து எரியாகி அவங்க ஆடியோ ஒன்று லீக் ஆயிருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பச்சை பச்சையாக பேச முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பேசியிருப்பாங்க. தான் மேலே தப்பு இருக்குங்கிறத ஒத்துக்காம அடுத்தவங்க மேலே வந்து ஈஸியாக பழிய போட்டு போயிட்டு இருக்காங்க. சரி இவங்க தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இங்கிட்ட இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபேமிலி மேட்டரை வச்சு பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, மக்களை நல்லா ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு விளாக்னு வரும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி அவ்வளவு ஹாப்பியா நினைக்க முடியும்? அப்ப எல்லாருமே கண்டுக்க நடிச்சிங்களா? தீபாவளி இன்னைக்கு நாங்க கண்டென்ட் நினைக்கல, தீபாவளி இன்னைக்கு எல்லாருமே இருந்தோம். இவங்களை வந்து அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவும் பொண்ணும் ஒரு சைடும், மகன் அவங்க அம்மா அவங்க அண்ணியும் ஒரு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சண்டையெல்லாம் ஓடி நம்ம மக்கள்லாம் நிறைய ஏமாற்றி நல்லா வியூஸு காசெல்லாம் வந்து சம்பாதிச்சிருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்து ஜாலியாக தீபாவளியிலேருந்து எல்லாமே கொண்டாடி இருப்பாங்க. திடீர்னு வந்து நமக்கே பார்த்தோன்னே தோணும், எப்படா அவங்க சேர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. இதுக்கு நடுப்புற வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா பொண்ணு தனியாக பிரிஞ்சுட்டாங்க. இங்கிட்டு பையனும் அவங்களோட ஒய்ஃபும் தனியாக பிரிஞ்சுக்கிட்டு இப்போ இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள சண்டை போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறது, இது மாதிரி அதுக்கு வந்து ரிப்ளை வீடியோ போடுறது அப்படிங்கிற மாதிரி வந்து சும்மா வந்து மக்களை ஏமாற்றி மறுபடியும் ஒரு சண்டை மாதிரி போட்டு அதை வைரலாக்கி அது மூலியமாக காசு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து நீங்க ஏமாத்தாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கடந்து போனாலும் இதையும் நம்மளும் காசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலாட்டால இருந்து கிளம்பி வந்துட்டாங்க. இன்டர்வியூங்கிற பேர்ல வந்து எடுத்து வச்சிருக்காங்க. வதவதன்னு ஒரு 6-7 இன்டர்வியூ கிட்ட இவங்களை வச்சு என்னதான் நடந்துச்சு, எதனால உங்க அம்மாவுக்கும் உங்களுக்கு சண்டை, ஏன் இப்படி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து அவங்க அம்மாவை பத்தி பேசுறான் தப்பு தப்பா, அவங்க அம்மா இவனை பத்தி தப்பு தப்பா பேசுது. இதுல விட மன்னிப்பு கேட்டா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நீங்க பேசின ஆடியோ ஒன்று பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டா விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கையில அவங்க அப்பா மன்னிப்பு கேட்டாரா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. குடும்பத்தை பேசல, என்னைய பேசுனதை நான் மன்னிச்சிருக்கேன், ஆனா என் குடும்பத்தை பேசின யாரையும் நான் மன்னிக்கவும் மாட்டேன். அவர் மன்னிப்பு கேட்டாரா? ஆமா, அவர்லாம் ஒண்ணு கேட்கல. என்னைய பேசினது என்ன பேசினாலும் நான் மறந்துட்டேன், மறக்கிறத விட நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து மாத்தி மாத்தி பதில் சொல்லிட்டாங்க. பையன் வந்து ஆமாங்கன்னா, ஆனா அந்த பொண்ணு வந்து இல்லைங்குது. இதுலயே தெரியாம என்ன மாதிரி நடிக்கிறாங்கன்னு ஒண்ணு ஒரு பொய் சொல்லணும்னு வந்துட்டீங்க அப்படின்னு வந்து பேசி வச்சுட்டாவது வரலாம். யாரையும் நான் மன்னிக்கவும் மாட்டேன். அவர் மன்னிப்பு கேட்டாரா? ஆமா, அவர்லாம் ஒண்ணு கேட்கல. ஏதோ மக்களை நம்ப வைக்கணுமே என்னத்தையும் வாய்க்கின்றதை அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு 2 மாசமோ 3 மாசமோ கழிச்சு 2 பேரும் 2 குடும்பமும் சேர்ந்து ஒன்னா வீடியோ போடுவாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம் வரும். இதுல எனக்கு ஒரு என்ன கேள்வினா, இவங்க கூட விட்டலாம் இந்த கலாட்டாக்காரங்க இவங்க போட்டா எல்லா இன்டர்வியூலையும் வந்து பாத்தீங்கன்னா எதனால வந்து கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து எல்லாம் வந்து கல்வி ஊற்றுவாங்க அப்படிங்கறது வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நமக்கு வியூஸ் கிடைச்சா போதும், இவங்களை வச்சு நம்மளும் காசு பார்த்தரலாம் அப்படிங்கிறதுக்காக கமெண்ட் ஆஃப் பண்ணி வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க போல. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத சில வார்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு சோசியல் மீடியால. இதுல பார்க்கையில வந்து சிரிப்பு தான் வருது, ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து
நீங்கள் வந்து யாராவது வந்து இவங்க 2 சேனல்லையுமே போய் பார்த்துருப்பீங்க. நம்ம லவுட் ஸ்பீக்கராக இருக்கட்டும், இவங்க இந்த பிரகன் சேனலாக இருக்கட்டும் பார்த்துருப்பீங்க. உங்கள் இதில் வந்து பார்த்ததுல வந்து இவங்க 2 பேத்துல வந்து அதிகமாக போய் சொல்கிறது யாராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க. ஆனால் நம்ம லவுட் ஸ்பீக்கர் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா எதா இருந்தாலும் எப்போதான் நம்ம தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் இப்போ இடையில சீமான்லாம் விட்டு போயிருக்காங்க. எதனால் வந்து அவரை போட்டு இழுத்து விட்டாங்கன்னு தெரியல. இதனால பெரியாரெல்லாம் தூக்கி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ சீமானையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எங்கே போய் எப்படி முடிய போகுது அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும், அதை பற்றி ஏதாவது வீடியோஸ் தெரிஞ்சாலும் அது நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியோ இல்லை நம்ம மெயிலுக்கோ அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம். இந்த சோசியல் மீடியா வார பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் விட்டுருங்க. அதுதான் வீடியோ முடிஞ்சிச்சு. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you back.